அரசியல்ல இப்போ ஒரு பெரிய புயலே அடிச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஒரு புது சக்தி, ஒரு புது பெயர், ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு. ஆமாங்க, தமிழக வெற்றி கழகத்தோட எழுச்சி பத்தி தான் நாம பேச போறோம். இந்த அரசியல் மாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, வாங்க உள்ள போய் பார்ப்போம். முதல்ல ஒரு நடிகன், அப்புறம் ஒரு மக்கள் சக்தி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் அறிவிப்பு. தமிழ்நாட்டோட மொத்த பொலிட்டிக்கல் கணக்கையே மாத்தக்கூடிய ஒரு பெயர் தமிழக வெற்றி கழகம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இது என்ன, சும்மா இன்னொரு கட்சியா இல்ல ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதியா? சரி, இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலிருந்து ஆட்சிக்கு வர்றது ஒன்றும் புதுசு இல்லைங்க. இது ஒரு தொடர் கதை மாதிரி. யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பாதை ஏற்கனவே போட்டதுதான். 1977 எம்ஜிஆர், அப்புறம் 1991 ஜெயலலிதா, இப்போ 2024 விஜய். தமிழ்நாட்டோட அரசியலும் சினிமாவும் எந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இதுல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? ஓகே, வரலாறு திரும்பவும் வருதுன்னு சொல்றோம். ஆனா இந்த தடவை மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய அலைகள்? இந்த எழுச்சிக்கு பின்னாடி உண்மையிலே என்னதான் இருக்கு பாருங்க. இது ஒரே ராத்திரியில நடந்த மேஜிக்கெல்லாம் கிடையாது. பல வருஷங்களா ரசிகர் மன்றங்கள் மூலமாவும் மக்கள் தொடர்பு, அப்புறம் சோஷியல் சர்வீஸ்னு ரொம்ப அமைதியா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. இதைத்தான் நாம நோட் பண்ணணும். அதனால என்ன ஆச்சு? சாதாரண மக்கள் இதெல்லாம் வெறும் சமூக சேவைன்னு பார்த்திருந்தப்போ, அரசியல் உலகம் மட்டும் இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பவரோட ஆரம்பமா கவனிச்சது. இந்த பார்வையில இருந்த வித்தியாசம் தான் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பரபரப்புக்கே காரணம். ஏன் இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்புன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இது வெறும் பொலிட்டிக்கல் கணக்கு வழக்கு இல்ல, இது ஜனத்தோட எமோஷன்ஸ். ஒரு மாற்றம் வேணுங்கிற எதிர்பார்ப்பு. ஒரு பக்கம் எப்பவும் போல இருக்கிற கட்சிகள், இன்னொரு பக்கம் இந்த புது சக்தி. ஸோ இதுதான் மக்கள் கிட்ட ஒரு ஆர்வத்தையும் ஒரு மொமெண்டத்தையும் கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ நாம இந்த கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். அதாவது ஒரு நடிகருக்கு இருக்கிற ஆதரவை ஒரு கட்சிக்கான ஓட்டா மாத்துறது. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். இதுதாங்க அந்த $1 மில்லியன் கொஸ்டின். படத்துல வர்ற மாஸ் டைலாகுக்கு கிடைக்கிற கைத்தட்டல் ஓட்டிங் மிஷின்ல வெற்றியா மாறுமா? ரசிகர் பட்டாளத்தை வாக்காளர் பட்டாளமா மாத்த முடியுமா? இதுக்கு பதில் கிடைச்சா டிவிகேவோட ஃபியூச்சரே தெரிஞ்சிடும். அப்போ டிவிகேயோட இந்த என்ட்ரியை நாம எப்படி பார்க்கறது? இது ஒரு புரட்சியா இல்ல ஒரு பரிசோதனையா? பாருங்க, டிவிகேயோட இந்த எழுச்சி ஒரு முழுமையான வெற்றியா இல்லையான்னு சொல்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒரு புது கதையை பிறந்துருச்சு. அரசியல்ல சில சமயம் எலெக்ஷனை ஜெயிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்குறது ரொம்பவே பவர்ஃபுல். டிவிகேயோட வருகை தமிழ்நாட்டோட அரசியல் கதையே மாத்தி எழுதிருச்சுன்னு தான் சொல்லணும். அப்போ கடைசியா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். டிவிகே தமிழ்நாட்டோட அடுத்த அரசியல் புரட்சியா இல்ல கொஞ்ச நாள்ல காணாம போற ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டா? இந்த கேள்விக்கான பதில வரப்போற காலமும் தமிழ்நாட்டு மக்களும் தான் சொல்லணும். ஆனா நாம யோசிக்க வேண்டிய உண்மையான கேள்வி என்னன்னா, டிவிகேவோட இந்த எழுச்சி இப்ப இருக்கிற அரசியல் களத்துல யாருக்கு பயத்தை கொடுக்குது? யோசிச்சு பாருங்க.